வாரன் பஃபட்டோட இந்த ஒரு கோட் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, இஃப் யுவர் சேலரி இஸ் யுவர் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம், யூ ஆர் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பவர்ட்டி. ஸோ நம்ம சேலரியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அது நம்ம லைஃபுக்கு ஒரு ரிஸ்க்கு. ஸோ அதனால நான் நிறைய சைடு ஹசில்ஸை ட்ரை பண்ணேன் அண்ட் மோஸ்ட்லி அது ஃபெயிலியராக தான் ஆனது. ஹே காய்ஸ், ஐ எம் ஜெய் சுந்தர் அண்ட் இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ண ஒரு 5 சைடு ஹசில்ஸை பற்றி பேச போகிறேன். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது சைடில் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. சைடு ஹசிலில் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது என்னன்னா இ-காமர்ஸ்னால் ஆன்லைனில் ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ணுறது. ட்ராப் ஷிப்பிங்னா நீங்கள் இன்வென்ட்ரி வாங்காமலே ஆன்லைனில் ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அதுதான் ட்ராப் ஷிப்பிங். இதில் ஒரு என்ன ப்ளஸ்னா நீங்கள் இன்வென்ட்ரி வாங்க வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும். நான் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஷாப்பிஃபைன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நம்ம ஆன்லைனில் இ-காமர்ஸ் ஸ்டோர் நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு ஈச் மந்த் 20 rupees நினைக்கிறேன். அண்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மந்த்துக்கு 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, நல்லா இருக்கே, சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேங்கிறதுக்காக நான் ட்ராப் ஷிப்பிங் ஷாப்பிஃபைல ரெடி பண்ணேன். அண்ட் அதுக்கு சப்ளையர் நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்க ட்ராப் ஷிப்பிங் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு காண்டாக்ட் பண்ணி அண்ட் அந்த மாதிரி நான் ஒரு இது ட்ரை பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா, அதில் எனக்கு இந்த லீடுமே கிடைக்கல. பிகாஸ் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கான நாலேஜே எனக்கு அப்போ கிடையாது. ஒரு பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு அதை பற்றி அவ்வளோ எனக்கு ஐடியாவும் இல்லை. ஸோ அதில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. இப்போ அந்த ட்ராப் ஷிப்பிங்கை நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த ப்ராடக்ட் உண்மையாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வெப்சைட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணி அண்ட் நீங்கள் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுங்கள். அண்ட் சப்ளையர் கான்டாக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆன்லைனில் லிஸ்ட் பண்ணி கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போது அவங்கள்ட்ட ப்ராடக்ட் இல்லைன்னா அது ஒரு ப்ராப்ளம். ஆர்டர் பண்ணி கஸ்டமர் பே பண்ண பிறகு அதுக்கப்புறம் அது சரியாக டெலிவரி ஆகலைன்னா அது ஒரு ப்ராப்ளம். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஃபேன்சியாக இருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு தோணும். பட் உள்ள என்ட்ரான பிறகு அதில் இருக்க ப்ராப்ளம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும்னா பண்ணலாம், இல்லாட்டி பண்ண முடியாது. ஸோ அதனால நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அமேசான் FBA பற்றி எனக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா, நான் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் எனக்கு நான் இதை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு இதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்துகிட்டே இருக்கும். அமேசான் FBA நல்லா தான் போச்சு, நல்லா தான் சேல் ஆனிச்சு. பட் இதில் என்ன எனக்கு மெயின் நெகட்டிவாக தெரிஞ்சதுன்னா, அமேசான் சார்ஜஸ் ரொம்ப பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு அவனோட வெப்சைட்டில் நம்ம லிஸ்ட் பண்ணுறதுனால அவன் ஏகப்பட்ட சார்ஜஸ் போடுறான். ரெஃபரல் ஃபீ, க்ளோசிங் ஃபீ, வேரியபிள் க்ளோசிங் ஃபீ, அமேசான் ஷிப்பிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபீஸ், இந்த மாதிரி போட்டு நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜினை அவன் சாப்பிட்டு போயிருந்தான். அண்ட் நம்மளுக்கு அது லாஸ்ட்டு அவ்வளோ பெனிஃபிட்டாகவும் இல்லை. நான் இதை குறையா சொல்லலை, நிறைய பேர் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். அமேசான் FBAல இந்த பிகினிங் ஸ்டேஜை தாண்டிட்டோம்னா ஐ திங்க் நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அது அவனோட வெப்சைட், நாளைக்கு எல்லா டிராஃபிக்கும் அவன் மூலமாக தான் வருது. ஸோ எனக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதையும் நான் ஸ்டாப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரெசின் ஆர்ட்னா என்னன்னா, ஒரு ஃபேன்சி கஸ்டமைஸ்டு கிஃப்ட். கஸ்டமருக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ரெடி பண்ணலாம் யூசிங் ரெசின். ரெசின் ஆர்ட்டில் ரெசின் ஹார்னர்னு 2 இருக்கும். அண்ட் ரெசின் அண்ட் ஹார்னரை கரெக்டான அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு கிஃப்டாக ரெடி பண்ணும். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் நம்ம கலரிங்லாம் போட்டு அந்த கலர் மிக்ஸ் பண்ணி அந்த ரெசினை ரெடி பண்ணணும். அண்ட் ரெண்டாவது இதில் என்ன வைக்கணும், ஃபோட்டோஸ், அந்த டிசைன்ஸ், அவங்க கஸ்டமர் எதிர்பார்க்குற எல்லாம் வச்சு நம்ம அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரெடி பண்ணி ஊற்றினோம்னா அது 24 ஹவர்ஸ்க்குள்ளே அது லிக்யூர் ஆயிரும். அண்ட் அது ஒரு கிளாஸ் ஃபார்மில் வந்துடும். உண்மையாகவே ரெசின் ஆர்ட் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். பிகாஸ் நிறைய பேருக்கு அது தெரியாது. நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணனா என்னதான் இருந்தாலும் அது ஒரு கெமிக்கல். ஸோ எனக்கு அதன் மூலமாக ஒரு சில ஸ்கின் இஷ்யூஸ் வர மாதிரி இருந்தது. அண்ட் அது ரெசின் ஆர்ட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வச்சு பண்ணாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா ஒதுக்கி நீங்கள் பண்ணால் தான் அது சேஃப்டியாக இருக்கும். அண்ட் அதனால தான் நான் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு தவிர ஃபியூச்சரில் மேபி ஐ வில் ஸ்டார்ட். அண்டு கஸ்டமைஸ் கிஃப்ட்டில் நான் பண்ண இன்னொரு சைடஸில் என்னென்னா, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற சைடஸில் என்னென்னா, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஐ எம் பிளானிங் டு ஸ்டாப் த விசிட்டிங் கார்டு. ஏன்னா விசிட்டிங் கார்டு பண்ணுறது டைம் கன்சூமிங். நம்ம உண்மையாகவே டிசைனிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் உள்ள வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டிசைனிங் பண்ணி பழகிறேன். அண்ட் ஒரு கார்டு பண்ணுறதுக்கு எனக்கு மினிமம் 3 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுது. அண்ட் ஒரு அதிகமாக ஆர்டர்ஸ் வந்தாலும் நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம டைமை ஒவ்வொரு டைமும் டிசைன் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புவோம். கஸ்டமர் கரெக்ஷன் சொல்லுவாங்க அண்ட் அகைன் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கும் அந்த பிஸ்னஸ். அண்ட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு கார்டு ரெடி பண்ணுறதுக்கே 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் எனக்கு ஆயிடுது. ஸோ அதனால் எனக்கு இது செட் ஆகாதுன்னு தோணுது. ஜஸ்ட் நான் இறங்கி தான் பார்த்தேன். பிகாஸ் என்னதான் இருக்கேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் யாருனாலும் பண்ணலாம். டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் விசிட்டிங் கார்டு டிசைன் போட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், அல்ல உங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேணும்னா, ஆன்லைனில் எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் நெக்ஸ்ட் வீடியோவாகவோ இல்லை கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
ஓகே. அண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அதுவும் நல்ல மூவிங் ப்ராடக்ட்டாக இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டர் கூட வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ இப்போ அதை கஸ்டமர் வந்து ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விசிட்டிங் கார்டை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஃபோட்டோ ஃப்ரேம் சைடில் பண்ணாலும் பண்ணுவேன். லாஸ்ட்டாக நான் ரெடி பண்ண சைடு ஹஸ்ல் எதை சொல்லுவேன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் முதல்ல நான் எதனால் வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா, யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டோம்னா நம்மளுக்கு மணி ஜென்ரேட் பண்ணலாம், சைடில் ஒரு வருமானம் வரும். அதுக்காக மட்டும்தான் முதல்ல நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்ஸ் என்ட்ரான அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை மணி மேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ வரைக்கும் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ₹1 கூட ஏர்ன் பண்ணலை. பட் இதில் என்ன ஒரு பியூட்டினா, எனக்கு யூடியூப்பில் மணி மேக் பண்ணுறத விட எனக்கு யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அண்டு இதனால் வரை நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, நான் என்னோட கன்சிஸ்டன்சி நான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. பிகாஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஆனால் இனிமேல் அதை எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி வீடியோ மேக் பண்ணுறது என்னோட ஒரே ஃபோக்கஸாக பண்ண போகிறேன். பட் அது வந்து மணிக்காக இல்லை, என்னோட ஹாப்பினஸ்க்காக. எனி ரேண்டம் டாபிக் ஐ வில் பிக் அண்ட் ஐ வில் ஸ்பீக். இப்போ நான் இங்கிலீஷில் பேசுகிறேன்னு தெரில. இந்த 5 சைடு ஹஸ்லுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஃபெயில் ஆனாலும் அது நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒரு கார்பரேட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, சைடில் ஏதாவது மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். See you all in another good video. Bye.